ஆனால் மக்களிடமிருந்து நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டது போன்றோம், வரலாறு காணாத தோல்வி அடைந்து விட்டது போன்றோம், இதுதான் தமிழ்நாட்டில் நிகழப்போவது என்பது போன்ற பிரதமர் பேசுவதும் உள்துறை அமைச்சர் பேசுவதும் பெரும் நகைப்புக்குரியது. காந்தி என்ற சொல்ல உங்களுக்கு பிடிக்கவில்லை, நேரு என்ற சொல்ல உங்களுக்கு பிடிக்கவில்லை. இப்பொழுதுதான் நாடு ஏதோ முன்னேறுவது போன்றும், நேர்காலத்தில் நாடே விழுந்து விட்டது போன்றும் ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைப்பது இந்தியாவுடைய பிரதமருக்கு அழகு அல்ல. மக்களால் இனி வாழ முடியாது என்கிற சமூக நிர்பந்தம், அதை தந்தது யார் என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் புத்தகங்களாக எழுதியிருக்கிறார்கள். அதை நாட்டின் பிரதமர் படிக்க வேண்டும். பிரச்சனை விஜயா அல்லது சீமானா என்பதல்ல, கொள்கைதான். வலது கொள்கையா இடது கொள்கையா என்பதுதான். வலது கொள்கை ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறது. தங்கத்தின் விலை இதுவரை இல்லாத வரலாறு காணாத வகையில் உயர்ந்திருக்கிறது. 1 பவுன் 1 லட்சம், ஒரே ஆண்டில் 43,000 அதிகரித்திருக்கிறது படிப்படியாக. இது நடுத்தர மக்களை பாதிக்கும், நமது தாய்மார்களை, நமது சகோதரர்களை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். திருமணங்களுக்காக காத்திருக்கிற அந்த முயற்சியில் ஈடுபடுகிற பெண்களை அது பெருமளவில் பாதிக்கும். தங்கத்தில் முதலீடு அதிகரிப்பது ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்காவுடைய வரி விதிப்பு ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. ரூபாய் மதிப்பு குறைந்தது ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. இத்துடன் தங்கம் பதுக்குவதும் ஒரு காரணம். தங்கத்தின் விலை எவ்வாறு ஏறினாலும் கூட இல்லத்தரசிகள், நமது தாய்மார்கள், நமது சகோதரிகள் வீடுகளில் சிறு சிறு சேமிப்பு இருக்கிறது அல்லவா, அதுதான் மிக உயர்ந்தது, அதுதான் பாதுகாப்பு அளிக்கிறது. வங்கியெல்லாம் சூறையாடிய உலகம் முழுவதும் வங்கிகள் வீழ்ந்த போது இந்தியாவில் வங்கித்துறை விழாமல் இருப்பதற்கு அந்த பொதுத்துறையை அடித்தளமாக காத்து நின்றது நம்ம மக்களின் சேமிப்பு முறை ஒரு காரணம். உலகத்திலே வேற எந்த நாட்டிலும் இல்லாத இந்த பழக்கம் நம் நாட்டில் இருக்கிறது. எனவே பொதுத்துறைக்கே அடித்தளம் மக்கள் சேமிப்பு பழக்கம். எனவே அந்த வகையில் மக்கள் சிறு சிறு நகைகளை சேமித்து வைத்திருக்கிறார்கள். இது ஒரு ஆதாரமாக இருக்கும், அது நல்லது. 45 ஆண்டுகள் நாங்கள் திருவனந்தபுரத்தில் பொறுப்பில் இருந்தோம், அதிகாரத்தில் இருந்தோம். எங்களை வீழ்த்த முடியவில்லை, வீழ்த்திருக்கிறார்கள். அதை நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் மொத்த வாக்கில் 1% தான் காங்கிரஸ் கூட்டணி, 1% தான் காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிகரித்திருக்கிறது. எங்களுக்கு 50 பேர் வாக்களித்தார் என்றால் அவர்களுக்கு 51 பேர் வாக்களித்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். ஆனாலும் தோல்வியை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், அதை சரி செய்து கொள்வோம். தவறுகள் எங்கே இருந்தாலும் அதை திருத்தி சரி செய்து கொள்வோம். ஆனால் மக்களிடமிருந்து நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டது போன்றோம், வரலாறு காணாத தோல்வி அடைந்து விட்டது போன்றோம், இதுதான் தமிழ்நாட்டில் நிகழப்போவது என்பது போன்ற பிரதமர் பேசுவதும் உள்துறை அமைச்சர் பேசுவதும் ஒரு நகைப்புக்குரியது. இங்கே நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம், அங்கேயும் மக்கள் எங்கள் பின்னால் தான் இருக்கிறார்கள். தவறுகளை மனப்பூர்வமாக ஒப்புக்கொண்டு சரி செய்து மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்கி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் கேரளாவை நாங்கள் தக்க வைப்போம். 100 நாள் வேலை வாய்ப்பு, மகாத்மா ஊரக வேலை வாய்ப்பு என்கிற இந்த திட்டத்தையே முன்மொழிந்தது இடதுசாரிகள் தான். வறுமையும் ஏழ்மையும் தலைவிரித்தாடுகிற ஒரிசா, பீகார், ஆந்திரா போன்ற பகுதிகளில் இந்த வறுமைக்கு எதிராக ஒரு போர் தொடுக்க வேண்டும் என்று நினைத்து அந்த திட்டத்தை இடதுசாரிகள் தான் முன்மொழிந்தோம். 100 நாள் வேலை, அதுவும் இந்த கிராமப்புற வேலைக்கு மகாத்மா காந்தியுடைய பெயர் சூட்டுவது மிக மிக பொருத்தம். கிராமங்கள் குறித்து அவர் தான் ஆழமாக சிந்தித்தார். கிராம ஊரக என்று வருகிற வார்த்தை மிக பொருத்தம். அதையே எடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இது காந்தியின் மீதான வெறுப்பின் அடையாளமா, கசப்பின் அடையாளமா? பிரதமர் தான் பதில் சொல்ல வேண்டும். சரி, பெயரை கூட மாற்றுங்கள், ஆனால் 100 நாளை இன்னும் அதிகப்படுத்தி சம்பளத்தை நீங்கள் கொடுத்தால் பரவாயில்லை. பெயர் மாற்றுவதை காந்தி ஒப்புக்கொள்வார். இப்ப இருப்பதை விட 2 மடங்கு கொடுங்கள் ஏழைகளுக்கு. அந்த திட்டத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக்குங்கள். இன்னும் நிர்மாண பணிகளில் அவர்களை ஈடுபடுத்தலாம், பொருத்தமானவர்களை ஈடுபடுத்தலாம். அப்படி நீங்கள் பெயர் மாற்றி ஏழைகளுக்கு வாழ்வளிப்பதாக இருந்தால் அதை யாரும் எதிர்க்கப் போவதில்லை. என்ன நோக்கம்? காந்தி என்ற சொல்ல உங்களுக்கு பிடிக்கவில்லை, நேரு என்ற சொல்ல உங்களுக்கு பிடிக்கவில்லை. வந்தே மாதரத்தில் 2 வரியை காங்கிரஸ் நீக்கியது, நேரு நீக்கினார். எனவேதான் இந்தியாவில் இந்து முஸ்லிம் பிரிவினை வந்தது, பாகிஸ்தான் உதயமானது என்று பேசுவது அப்பட்டமான பொய். இந்திய விடுதலை போரின் மகத்தான காரணி நேருவும் காந்தியும். விடுதலைக்கு பிறகு நாட்டை நிர்மாணித்ததில் நேருவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இன்றைக்கு உண்மையை ஆய்வில் நாம் முன்னேறுகிறோம் என்று சொன்னால் அது நேரு இட்ட அடித்தளம். பக்ரானங்கள் நேரு இட்ட அடித்தளம், பொதுத்துறை நேரு இட்ட அடித்தளம், 5 ஆண்டு திட்டம் நேரு இட்ட அடித்தளம். இப்பொழுதுதான் நாடு ஏதோ முன்னேறுவது போன்றோம்,
நேர்காலத்தில் நாடே விழுந்து விட்டது போன்றும் ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைப்பது இந்தியாவுடைய பிரதமருக்கு அழகு அல்ல. இந்திய பாகிஸ்தான் பிரிந்ததற்கு காரணம் நேரு அல்ல, பிரிட்டிஷ் பிரித்தாளுங்க சூழ்ச்சி. சிறுபான்மை மக்களால் இனி வாழ முடியாது என்கிற சமூக நிர்பந்தம். அதை தந்தது யார் என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் புத்தகங்களாக எழுதியிருக்கிறார்கள். அதை நாட்டின் பிரதமர் படிக்க வேண்டும். எனவே வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பொய்யை, அப்பட்டமான ஒரு பொய்யை, யாரும் ஏற்காத ஒரு பொய்யை நேரு மீது சுமத்துவதை நாங்கள் நிராகரிக்கிறோம். தமிழ் கூறும் நல்லுலகம் அதை நிராகரிக்கிறோம். அதே போன்று அணுமின் நிலையத்தில் அந்நிய முதலீடு ஏற்கத்தக்கதில்லை. எங்களை பொறுத்தவரை அணுவால், அணு நுட்பங்களால் உலகம் சூழக்கூடாது, இயற்கை குறித்து சிந்திக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கொள்கை. ஆனால் கூட இன்றுள்ள உலக சூழலில் படிப்படியாக தான் அது குறித்து சிந்திக்க வேண்டும். ஆனால் இதில் அந்நிய முதலீடுகள் என்பது பேராபத்து. இது ஏற்கத்தக்கதல்ல. நாடாளுமன்றத்தில் இது குறித்து ஒரு விவாதத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். காப்பீட்டுத் துறையில் அந்நிய முதலீடும் ஏற்கத்தக்கதல்ல. உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத வகையில் LIC மிக சிறப்பாக தான் செயல்படுகிறது. அது ஒன்றும் நொடிந்து விடவில்லை. இவ்வளவு சிறப்பான ஒரு திட்டத்தின் மீது ஏன் தாக்குதல் தொடுக்கிறார்கள்? எல்லாவற்றுக்கும் தனியாருக்கு தருவது என்பது நியதியாகிவிட்டால் நாட்டையும் தனியாருக்கு விற்ப தயாராகிவிட்டதா ஒன்றிய அரசு என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம். அதே போன்று பிஜேபி அன்பர் யாரோ சொல்லி அந்த பத்திரிகையில் வெளிவந்திருக்கிறது, கம்யூனிசம் நோய்க்கிருமை என்று. அல்ல, கம்யூனிசம் சமூக அறிவியல் மருந்து. அறிவியலுக்கு புறம்பான, மக்கள் ஒற்றுமைக்கு புறம்பான கருத்துக்களை ஏற்காது. தமிழ் மரபே, தமிழ் பண்பே நல்லிணக்கம், மக்கள் ஒற்றுமை. இதற்கு முன்னால் எத்தகைய சூழ்ச்சியம் தோற்று போய்விடும் என்பதை திருப்பரங்குன்றத்தில் மக்களும் நிரூபித்திருக்கிறார்கள், முதல்வரும் நிரூபித்திருக்கிறார், நமது நிர்வாகங்களும் நிரூபித்திருக்கிறது. இதுதான் தமிழ்நாடு, இதுதான் இந்தியா. இதை ஒன்றிய அரசு உணர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். சட்டத்துக்கு புறம்பாக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினால் பீகார் போல் ஒரு பதற்றம் வீழும். அதை பாதுகாப்பதற்கு நீங்களும் நாங்களும் கூட்டாக இருந்து பாதுகாப்போம். ஏன்னா இவையாவும் அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த நாட்டுக்கு. கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை அந்த காலச்சூழல் எழுதும் போது ஒரு கொள்கை அளவில் கூட்டணிக்கு நாங்கள் ஒத்து வருவோம். கொள்கை சார்ந்துதான். இப்போ நீங்க விஜய்னா அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், அவர் சொல்றாரு, சொல்லட்டும். ஜனநாயகத்தில் இப்பொழுதாவது அவர் வாய்த்திருக்கிறார், இன்னும் கொஞ்சம் அதிகம் வாய்த்திருக்க வேண்டும் என்று நாங்கள் அவர் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவில் பெரிய பெரிய மனிதர்களே இந்திய ஜனநாயகம் பார்த்தது சார். நேரு, காமராஜர், அண்ணா, கலைஞர், எவ்வளவு பெரிய மனிதர்களை பார்த்தது. இப்போ விஜய் ஒரு அன்பர் சகோதரர், அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார். பல கட்சிகள் இந்த முறையில், அதுபோல இன்னும் ஒரு 1000 கட்சிகள் வந்தாலும் ஜனநாயகம் சந்திக்கும். பிரச்சனை விஜயா அல்லது சீமானா என்பதல்ல, கொள்கை தான். வலது கொள்கையா இடது கொள்கையா என்பதுதான். வலது கொள்கை ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறது, அதற்கு பிரதமர் முறையே சாட்சி, உள்துறை அமைச்சர் முறையே சாட்சி. எனவே அந்த வலது கொள்கையை இடது கொள்கையா, திராவிட இயக்கமும் கூட இடது கொள்கையின் ஒரு அங்கம் தான். எனவே நேருவின் கொள்கை கூட இடது கொள்கையின் ஒரு அங்கம் தான். எனவே தமிழ் மண்ணில் இந்த இடது கொள்கையில் நின்று பிஜேபியை வீழ்த்துவதுதான் முதல் அரசியல் கடமை.